السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله خير الأنام وعلى آله الأعلام وصحابه الكرام، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم. صدق صادق الأمين صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் உரித்தாக. பேரன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கண்ணோட்டத்தில் மிகுந்த கண்ணியத்திற்குரிய மாதங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிற பரக்கத் பொருந்திய ரஜபு மாதத்தினுடைய முதலாவது ஜும்மாவுடைய தினத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். வருடத்திற்கு 12 மாதங்கள் அமைய பெற்றிருந்தாலும் திருக்குரானுடைய வசனங்களின் அடிப்படையில் ஒரு 4 மாதங்கள் கண்ணியத்திற்குரிய மாதங்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 4 மாதங்களில் ஒரு மாதம்தான் நாம் இப்பொழுது அடைந்திருக்கக்கூடிய ரஜபுடைய மாதம். இந்த மாதத்தை பொறுத்தவரையில் பன்னெடுங்காலமாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதம் தொடங்கிவிட்டாலே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான், இறைவா, ரஜபுடைய மாதத்திலேயும் ஷஅபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக, இவைகளை அடுத்து அமையப்பெற்றிருக்கிற ரமலானுடைய பாக்கியத்தை எங்களுக்கு முழுமையாக தந்திடுவாயாக என்று துஆ செய்கின்ற வழக்கம் மிக நீண்ட நெடும் காலமாக நம்மிடத்தில் இருந்து வருகிறது என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். இந்த துஆவினுடைய பொருள் நமக்கு உணர்த்த வருகிற செய்தி என்னவென்றால், ரஜபு மாதம் தொடங்கிவிட்டாலே அல்லாஹ்வுடைய அருள் வளம் எனும் பரக்கத்தை அதிகமாக நாம் வேண்டிக் கொண்டிருக்க வேண்டும். அது நம்முடைய பிரதான செயல்பாடுகளில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை இந்த பிரார்த்தனை ஒவ்வொரு கட்டத்திலேயும் நமக்கு உணர்த்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பொதுவாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு கட்ட நகர்வுகளையும் அவர்களுடைய செயல்பாடுகளையும் நாம் ஆய்வு செய்து பார்த்தால் எல்லா நிலைகளிலேயும் நீங்கள் அல்லாஹ்வுடைய அருள் வளம் எனும் பரக்கத்தை அவ்வப்போது வேண்டிக் கொண்டே இருங்கள், அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை தன்னிறைவு பெற்றதாக மாற்றும் என்று உணர்த்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம். பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த உணர்த்துதல்களை நபியினுடைய செயல்பாடுகளிலிருந்து நாம் பெற முடிகிறது. சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி, அப்துல்லாஹ் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அப்துல்லாஹ் இப்னு பிஷ்ர் என்ற நபித்தோழருடைய வீட்டிற்கு வருகை தருகிறார்கள். அவர்கள் இளம் பிராயத்திலே உள்ள சஹாபியாக அப்பொழுது இருக்கிறார்கள். இவர்களுடைய தாயும் தந்தையரும் பெருமானாரை வரவேற்று அவர்களை கண்ணியப்படுத்தி அந்த நேரத்தில் அவர்களுடைய வீட்டில் என்ன இருந்ததோ அதை கொடுத்து அவர்களை உபசரிக்கிறார்கள். கொஞ்ச நேரம் அந்த வீட்டிலே இருந்த நபி அவர்கள் சாப்பிட்டு முடித்துவிட்டு வீட்டை விட்டு விடைபெற்று சென்று வெளியே வருகிறார்கள். வரும்போது இந்த அப்துல்லாஹ் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தகப்பனார் வேகமாக பெருமானாருக்கு பின்னால் ஓடி வந்து
நபியினுடைய அந்த ஒட்டகத்தினுடைய கயிறை பிடித்த வண்ணம் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்காக நீங்கள் துஆ செய்து விட்டு செல்லுங்கள் என்று பெருமானாரிடத்திலே அவர் வேண்டுகோள் வைக்கிறார். நபியினுடைய வருகை என்பது ஒரு பாக்கியம் நிறைந்தது. தன்னுடைய வீட்டிற்கு தானாகவே பெருமானார் வந்திருக்கிறார்கள். வந்தது எவ்வளவு பெரிய பாக்கியம். நபியினுடைய அந்த பாதங்கள் நம்முடைய வீட்டில் படுவது, ஒவ்வொருவரும் தவம் இருக்கிற அந்த செயல்பாடு தனக்கு தானாக கிடைத்திருக்கிறது என்ற சந்தோஷத்திலே அப்துல்லாஹ் இப்னு பிஷ்ருடைய சகோதரர் தந்தை சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்காக நீங்கள் துஆ செய்துவிட்டு செல்லுங்கள் என்று சொன்னவுடன் நபி அவர்கள் அந்த ஒட்டகத்தின் மீது ஏறி அமர்ந்தவர்களாக அந்த குடும்பத்தினருக்காக பிரார்த்தனை செய்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. என்ன பிரார்த்தனை செய்தார்கள் என்றால், அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர்ஹும் வர்ஹம்ஹும், இறைவா, இவர்களுக்கு நீ எதை வழங்கி இருக்கிறாயோ அதிலெல்லாம் இவர்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக. பெருமானாருடைய பிரார்த்தனை எப்பொழுதுமே பெரும்பாலும் பரக்கத்தை வேண்டிதான் அமையப்பெற்றிருக்கும். தனித்தனியாக ஒவ்வொன்றையும் கேட்பதை விட நபியினுடைய வாசகங்கள் எப்படி அமையப்பெற்றிருக்கும் என்றால், இறைவா, இவர்களுக்கு கொடுத்திருக்கிற அனைத்திலையும் நீ பரக்கத் செய்வாயாக. அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரிதான், கல்வியாக இருந்தாலும் சரிதான், குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரிதான், இன்ன பிற பாக்கியங்களாக இருந்தாலும் சரிதான், எல்லாவற்றையும் உள்ளடக்குகின்ற விதத்தில் பெருமானாருடைய வார்த்தை அமையப்பெற்றிருந்தது. இறைவா, நீ எதையெல்லாம் இவர்களுக்கு கொடுத்திருந்தாயோ அவைகளிலெல்லாம் நீ பரக்கத் செய்வாயாக, இவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயாக, வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், இவர்களுக்கு எல்லா வகையான கருணையையும் நீ காட்டுவாயாக. எல்லாமே அடங்கிவிட்ட பரக்கத்தை வேண்டினார்கள், பாவ மன்னிப்பை தேடினார்கள், ரஹ்மத் எனும் அந்த அருள் வளத்தை முழுமையாக இவர்களுக்கு நீ கொடு என்று நபி அவர்கள் துஆ செய்துவிட்டு அந்த வீட்டை விட்டவர்கள் கடந்து சென்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோமே. இந்த செய்தி நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், நபி அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலேயும் இந்த உம்மத்திற்கு என்ன உணர்த்தி இருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய அருள் வளத்தை நீங்கள் வேண்டிக் கொண்டே இருங்கள். எவ்வளவுதான் நீங்கள் முயற்சி செய்தாலும், எவ்வளவுதான் நீங்கள் சம்பாத்தியம் செய்தாலும், எவ்வளவுதான் உங்களுடைய உழைப்புகளை கொட்டி தீர்த்து நீங்கள் என்னென்ன முன்னெடுப்புகளை செய்தாலும் அல்லாஹ்வுடைய அருள் வளம் எனும் பரக்கத் மற்றும் இல்லை என்று சொன்னால் அது பயனற்றதாக போய்விடும். அதனால் எல்லா நிலைகளிலேயும் நீங்கள் பரக்கத்தை வேண்டிக் கொண்டே இருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரி பல்வேறு கட்டங்களில் தன்னுடைய தோழர்களுக்கு பிரார்த்தனை செய்ததின் மூலமாக இந்த உம்மத்திற்கு உணர்த்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய அருள் வளம் எனும் பரக்கத் மட்டும் இருந்துவிட்டது என்று சொன்னால் சாத்தியமே இல்லாதவைகளும் சாத்தியமாகும் என்பதை நபித்தோழர்களுடைய வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பரக்கத்துக்களை வெளிப்படுத்தி காட்டினார். அந்த பரக்கத்தை வேண்டிய பெருமக்கள் அந்த பரக்கத்திற்குரிய பலனை அவர்களுடைய வாழ்நாளில் கண்கூடாக அவர்கள் கண்டார்கள். புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி, ஹதரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது போர்க்களத்திலே கலந்து கொண்ட மாவீரர். அந்த போர்க்களத்திலே அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விடுகிறார்கள். அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படுவதற்கு முன்பாக தன் மகனிடத்திலே அவர்கள் செய்த இறுதி உபதேசம் என்னவென்றால், மகனே, என்னுடைய காலத்திற்கு பிறகு நான் ஷஹீதாக்கப்பட்டு விட்டால், என்னுடைய மரணத்திற்கு பிறகு உன் சகோதரிகளை நீ நன்றாக கவனித்துக்கொள். ஏனென்றால் நிறைய பெண் குழந்தைகள் இருந்தார்கள். அந்த பெண் குழந்தைகளுக்கெல்லாம் நீ ஒருவன் தான் பாதுகாவலனாக இருக்கிறாய். அதனால் உன் சகோதரிகளை என்னுடைய ஸ்தானத்தில் இருந்து நீ நல்ல முறையில் அவர்களை வளர்த்து ஆளாக்கி அவர்களை பாதுகாத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து சொன்னார்கள், எனக்கு நிறைய கடன்கள் இருக்கிறது, இன்னென்ன நபர்களுக்கு இவ்வளவு நான் கடன் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அதனால் என்னுடைய கடன்களில் ஒரு பைசா கூட பாக்கி இல்லாமல் என் சார்பாக அதை நீ நிறைவேற்றிவிடு என்று இறுதி உபதேசம் செய்கிறார்கள். அன்றைய பொழுது அவர்கள் ஷஹீதாக்கவும் பட்டு விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அவர்கள் இறந்து போய் விடுகிறார்கள். அந்த போர்க்களத்திலே இறந்தெல்லாம் போய் அடக்கம் எல்லாம் செய்யப்பட்டதற்கு பிறகு
அந்த கடன் தொகை முழுவதும் ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பொறுப்புக்கு வருகிறார். இப்பொழுது நாட்கள் செல்ல செல்ல கடன் கொடுத்தவர்கள் எல்லாம் நெருக்கடி கொடுக்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் எப்படியாவது அந்த கடனை முழுமையாக வசூலிக்க வேண்டும் என்று கடன் கொடுத்தவர்கள் எல்லாம் நெருக்கடி கொடுக்கின்ற போது இந்த தகவல் பெருமானாருடைய கவனத்திற்கு வருகிறது. கடனாளிகளை எல்லாம் அழைத்து பெருமானார் பேசுகிறார்கள். அவர் இறந்து விட்டார், கடனை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் வசியத் செய்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த வருவாய்கள், அந்த சொத்துக்கள், இவைகளை எல்லாம் மதிப்பீடு செய்து பார்த்தால் உங்களுக்கு செலுத்த வேண்டிய கடனை முழுமையாக செலுத்துகின்ற அளவிற்கு அவருடைய மகனிடத்திலே பொருளாதார நிலை அது அவ்வளவு சாதகமானதாக இல்லை. அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், எனக்காக என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் கடன்களை நீங்கள் தள்ளுபடி செய்யுங்கள், முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டாம். ஒவ்வொரு நபர்களையும் அழைத்து பேசினார்கள். உங்களுக்கு எவ்வளவு தர வேண்டும் என்று கேட்க அவர்கள் தொகையை சொல்ல, சரி இவ்வளவை வாங்கிக் கொள்ளி மீதியை நீங்கள் தள்ளுபடி செய்துங்கள் விடுங்கள் என்று பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். ஆனால் கடன் கொடுத்தவர்கள் யாரும் அப்படி தள்ளுபடி செய்வதற்கு சம்மதிக்கவில்லை. எங்களுக்கு முழுமையாக கடன் தொகையை தந்தே ஆக வேண்டும் என்று அவர்கள் நிர்பந்தப்படுத்துகிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. பெருமானார் சொன்னார்கள், ஜாபிரே, நாளைய தினம் உங்களுடைய கடனாளிகளை எல்லாம் உங்களுடைய பேரித்தம் தோட்டத்திற்கு வர சொல்லுங்கள். பேரித்தம் கனிகளை எல்லாம் பறித்து ஒரு இடத்தில் குவித்து வையுங்கள். நான் அங்கு வருகிறேன். நான் வந்ததற்கு பிறகு அந்த கடனாளிகளுக்கு செலுத்த வேண்டிய தொகைகளை நாம் செலுத்துவோம். அதற்கு என்ன செய்யலாம் என்று யோசிப்போம் என்று சொல்லி அனுப்பி வைத்து விடுகிறார்கள். மறுநாள் காலை பெருமானார் அந்த தோட்டத்திற்கு வருகிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த தோட்டத்திலே இருந்த பேரித்தம் கனிகள் எல்லாம் பறிக்கப்பட்டு ஒரு இடத்திலே குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. கடன் கொடுத்த நபர்கள் எல்லாம் வந்து நிற்கிறார்கள். பெருமானார் அந்த பேரித்தம் கனிகளை சுற்றிலும் ஒன்று ரெண்டு முறை அப்படி சுற்றி வந்தவர்களாக ஏதோ பிரார்த்தனை செய்தார்கள். ஹதீஸிலே வருகிறது, புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட நூல்களிலே வருகிறது. பெருமானார் அந்த பேரித்தம் கனிகளை சுற்றி வந்த நிலையிலே ஏதோ பிரார்த்தனை செய்தார்கள். என்ன பிரார்த்தனை செய்தார்கள்? சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் பரக்கத்திற்காக பிரார்த்தனை செய்தார்கள். யா அல்லாஹ், இவருடைய கடனை அடைப்பதற்கு நீ பரக்கத் செய்துவிடு, இந்த பேரித்தம் கனிகளிலே நீ பரக்கத் செய்துவிடு, எப்படியாவது இவருடைய கடனை நீ தீர்த்து விடு என்று பரக்கத்தை வேண்டி பெருமானார் துஆ செய்தார்கள் என்று ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த துஆ செய்யப்பட்டதற்கு பிறகு ஒவ்வொரு நபர்களாக அழைத்து நபி அவர்கள் தன்னுடைய பரக்கத் பொருந்திய கரங்களால் அளந்து அளந்து அந்த பேரித்தம்பழங்களை அவர்களுக்கு விநியோகித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கடைசியில் கொஞ்ச நேரத்தில் பார்த்தால் எவ்வளவு பேருக்கு கடன் கொடுக்க வேண்டுமோ அத்தனை பேருடைய கடனும் அந்த பேரித்தம்பழத்திலிருந்து நிறைவேற்றப்படுகிறது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தால் எல்லோருக்கும் அளக்க அளக்க அள்ள அள்ள அது வந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த காட்சி உண்மையிலேயே நடக்கிறதா அல்லது கற்பனையா என்று கூட என்னால் யூகிக்க முடியவில்லை. எடுக்க எடுக்க அந்த பேரித்தம்பழங்கள் வந்து கொண்டே இருந்தது. அந்த பெருமானாருடைய துஆவிலே இருந்த பரக்கத்தை நான் கண்கூடாக கண்டேன். கொஞ்ச நேரத்தில் எல்லோருக்கும் கொடுத்து முடிக்கப்பட்டதற்கு பிறகு மீதமும் பேரிச்சம்பழங்கள் இருந்தன. அதை என்னுடைய வீட்டிற்கு நான் எடுத்து சென்றேன். இப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தை நபியினுடைய அந்த காலத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்களே. இந்த செய்தி நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், பெருமானார் பரக்கத்தை வேண்ட சொல்லி இந்த சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடுத்தார்கள். பரக்கத்தை உரிய விதத்தில் அல்லாஹ்விடத்தில் வேண்டுகின்ற போது, அல்லாஹ்வின் மீது உண்மையான தவக்குல் வைத்தவர்களாக, அல்லாஹ்வின் மீது உண்மையான நம்பிக்கை வைத்தவர்களாக இறைவனிடத்தில் அதை வேண்டுகிற போது அந்த நம்பிக்கையை அல்லாஹு தஆலா பாழாக்கி விட மாட்டான். அதற்கான பலனை கண்கூடாக காட்டுவான் என்பதை சஹாபிகளுடைய வாழ்க்கையிலே அல்லாஹு தஆலா அவ்வப்போது வெளிப்படுத்தி காட்டி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதைவிட ஒரு அதிசயமான செய்தி என்னவென்றால், பரக்கத் என்பது எவ்வளவு மகத்தானது என்பதை பாருங்கள். ஒரு மனிதனை அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்ள நாடிவிட்டான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹு தஆலா எவ்வளவு பரக்கத் பொருந்தியதாக மாற்றி விடுகிறான் என்பதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டான ஒரு செய்தியை பாருங்கள்.
நபியினுடைய தோழர்களிலே சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்று ஒரு நபித்தோழர், மிக உன்னதமான ஒரு நபித்தோழர். நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்திலேயே இவர் சொர்க்கவாசி என்று அடையாளம் காட்டப்பட்ட பல தோழர்களில் இந்த சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். இவர்களுடைய வாழ்விலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை பாருங்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் சில இறங்கியதின் பின்னணியில் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையான கவலை அடைந்தவர்களாக வீட்டிலே முடங்கி கிடக்கிறார்கள். என்ன வசனங்கள்? சூரத்துல் ஹுஜராத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆரம்ப வசனங்கள் அப்போதுதான் இறங்கப்படுகிறது. அந்த வசனங்கள் அருளப்பட்ட சமயத்திலே அந்த வசனத்தினுடைய கருத்தை உள்வாங்கிய சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிலே படுத்த படுக்கையாக முடங்கி போய் கிடக்கிறார்கள். ஏதோ ஒரு பயங்கரமான மன அழுத்தத்திற்கு ஆளானவர்களாக இந்த சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடங்கி போய் கிடக்கிறார்கள். ஏன் அப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் அவர்களுக்கு ஏற்பட்டது என்றால், அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே என்ன சொல்லுகிறான் என்றால், சூரத்துல் ஹுஜராத்திலே யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபு அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. இறை நம்பிக்கை கொண்ட பெருமக்களே, உங்களுடைய சப்தங்களை அல்லாஹ்வுடைய தூதரின் சப்தத்திற்கு மேலாக உயர்த்தாதீர்கள். அந்த வசனத்தினுடைய கருத்து எப்படி அமையப்பட்டிருக்கிறது? நீங்கள் நபியிடத்திலே பேசுகிற போது எப்படி பேச வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார். நீங்கள் நபியிடத்திலே பேசுகிற போது அமைதியாக பேசுங்கள், ஆரவாரம் இல்லாமல் பேசுங்கள், ஆணவத்தோடு பேசாதீர்கள், குரலை உயர்த்தி பேசாதீர்கள் என்ற கருத்துப்பட அல்லாஹ் சொல்லுகிறான், நபியினுடைய சப்தத்துக்கு மேலே உங்களுடைய சப்தம் வருகிற விதத்தில் நீங்கள் குரலை உயர்த்தி பேசாதீர்கள். வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅலிக்கும் லிபஅலின். அதே போன்று உங்களுக்கு மத்தியில் பேசுவதை போன்று சப்தம் போட்டு அவர்களுக்கு முன்னால் பேசாதீர்கள். உங்கள் நண்பர்களுக்கு மத்தியில், உறவுகளுக்கு மத்தியில் நீங்கள் பேசுவீர்கள் அல்லவா, அது மாதிரிலாம் பேசக்கூடாது. நபியிடத்தில் பேசுகிற போது பணிவோடு பேச வேண்டும், அமைதியோடு பேச வேண்டும் என்ற கருத்துப்பட அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான் தெரியுமா? இதற்கு மாற்றமாக மட்டும் நீங்கள் நடந்தீர்கள் என்று சொன்னால், நபியிடத்தில் பேசுகிற போது சப்தம் போட்டு பேசினீர்கள் என்று சொன்னால், அவருடைய குரலை விட உங்களுடைய குரலை உயர்த்தி பேசினீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அறியாத விதத்திலேயே உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும், நீங்கள் நரகவாசிகளாக மாறிவிடுவீர்கள் என்ற கருத்துப்பட எச்சரிக்கையோடு அந்த வசனத்தை அல்லாஹு தஆலா முடிக்கிறார். இந்த வசனம் இறங்கின உடனே தான் இந்த சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே இதயத்தில் இடி விழுந்ததை போன்று ஒரு உணர்விலே வீட்டிலே முடங்கி போய் கிடக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குரல் இயற்கையாகவே கொஞ்சம் கனத்த குரல். அவங்க சாதாரணமாக பேசினால் கூட அது கணீர் கணீர் என ஒலிக்கக்கூடிய விதத்தில் அவர்களுடைய குரல் என்பது கடினமான கனத்த குரலாக இயல்பாக அமையப்பட்டிருந்தது. அதுவும் கொஞ்சம் அவங்களுக்கு காதும் கேட்காது என்று ஹதீசுகளிலே வருகிறது. அதனால் அவங்க பேசினாலேயே, சாதாரணமாக பேசினால் கூட அது சப்தம் போட்டு பேசுற மாதிரி தெரியும். அவங்க நினைக்கிறார்கள், நபியிற்கு முன்னால் எத்தனை சந்தர்ப்பத்தில் குரலை உயர்த்தி நாம் பேசியிருப்போம், எத்தனை கட்டங்களில் பெருமானாருடைய குரலுக்கு மேலாக என் குரல் உயர்த்தப்பட்டிருக்கும். அப்படி இருக்கின்ற போது என் அமல்களெல்லாம் நாசமாய் போய்விட்டது என்று சொன்னால், மறுமை வாழ்க்கை பாழாய் போய்விட்டது என்று சொன்னால், நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இருக்க போகிறது என்ற ஏக்கத்திலே, கவலையிலே பெருமானாரை சந்திப்பதை தவிர்ந்த நிலையிலே அவர்கள் வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறார்கள். பெருமானாரிடத்திலே பேசக்கூடாது, பேசினாலே சப்தம் நமக்கு உயருகிறது, நம் அமல்கள் எல்லாம் வீணா போய்விடும் என்று அவர்கள் முடங்கி கிடக்கின்ற போது இதை நபி அவர்கள் கவனித்து விடுகிறார்கள். கொஞ்ச நாட்களாக சாபித் இப்னு கைஸை காணவில்லையே என்று பக்கத்திலே இருந்த சஹாபி ஒருவரை அழைத்து சொன்னார்கள். அவருக்கு என்ன ஆயிற்று என்று பார்த்து வாருங்கள் என்று சொன்னவுடன் வீட்டிற்கு வந்து அந்த நபித்தோழர் பார்க்கிறார்.
அவர் ஒரு மாதிரி மன இறுக்கத்தில் இருக்கிறார். காரணம் கேட்கப்படுகிறது. இந்த காரணத்தை சொல்லுகிறார். அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்தை இறக்கி வைத்து விட்டார். என் குரலோ உயர்ந்த குரலாக இருக்கிறது. பெருமானாரிடத்திலே பேசுகிற போது என்னை அறியாமல் சப்தம் உயர்ந்து விடுகிறது. அதனால் எனக்கு எதுவும் ஆபத்து வந்து விடுமோ, மறுமை பாழாகி விடுமோ என்ற பயத்திலே நான் இப்படி முடங்கி கிடக்கிறேன் என்று சொல்லி அனுப்பியவுடன் அந்த சஹாபிக்கு பெருமானார் இரண்டாவதாக ஒரு சுப செய்தி சொல்லி அனுப்புகிறார்கள். இல்லை, அவர் நினைப்பதை போன்று இல்லை. லஸ்த மின் அகலின்னார் வலாகின்னக மின் அகலில் ஜன்னா. நீங்கள் நரகவாசி அல்ல, நிச்சயமாக நீங்கள் சொர்க்கவாசி என்று நான் சுப செய்தி சொன்னதாக அவரிடத்திலே போய் சொல்லுங்கள், அவரை அழைத்து வாருங்கள் என்று சொன்னவுடன் அந்த சுப செய்தி சொல்லப்பட்ட நிலையில் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருடைய சபைக்கு அழைத்து வரப்படுகிறார்கள். வாழும் காலத்திலேயே பெருமானாருடைய நாவினால் இவர் சொர்க்கவாசி என்று அடையாளப்படுத்தப்படுவது எவ்வளவு பெரிய பாக்கியம்! அது சாமானிய நபர்களுடைய பாராட்டாது, மிக உயர்ந்த உன்னதமான இடத்தில் இருந்த வஹீயினுடைய வார்த்தைகளை உச்சரிக்கின்ற அந்த நாவிலிருந்து வெளிவந்த வார்த்தை அல்லவா. அவர் சந்தோஷத்தோடு வருகிறார். பெருமானார் தன்னை சுவனவாசி என்றல்லவா சொல்லிவிட்டார்கள் என்று சந்தோஷத்தோடு அவர் பெருமானாரை வந்து சந்திக்க வருகிற போது மீண்டும் பெருமானார் சொன்னார்கள், சாபித் பின் கைஸே, நீங்கள் வாழும் போதும் புகழோடு வாழ்வீர்கள், நீங்கள் மரணிக்கின்ற போதும் ஷஹாதத் எனும் வீர மரணத்தை நீங்கள் அடைவீர்கள், நாளை மறுமையில் எழுப்பப்படுகிற போது சுவனவாசியாக எழுப்பப்படுவீர்கள் என்று மீண்டும் பெருமானார் அவருக்கு சுப செய்தி சொல்லுகிறார்கள். சந்தோஷத்தினுடைய உச்சகட்டத்திற்கு அவர் போய்விட்டார். வாழும் போது நீங்கள் புகழோடு தான் வாழுவீர்கள், எல்லோரிடத்திலையும் நல்ல பெயர் எடுக்கின்ற விதத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்ற அங்கீகாரத்தையும் சொன்னார்கள். மரணிக்கின்ற போது உங்களுடைய மரணம் சாமானிய மரணமாக இருக்காது, அது ஷஹாதத் எனும் வீர மரணமாக இருக்கும் என்ற இரண்டாவது சுப செய்தியை சொன்னார்கள். மூன்றாவதாக, எல்லாவற்றிற்கும் மேலாக மறுமையில் எழுப்பப்படுகிற போது சுவனவாசியாக நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று அந்த மூன்று விதமான சுப செய்தியும் ஹதரத் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த நேரத்தில் கிடைத்த. அதற்கு பிறகு உள்ள செய்திதான் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சுப செய்தியை பெற்ற அந்த சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி முடிந்தது தெரியுமா? பெருமானாருடைய வஃபாத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி தலைவராக இருக்கிற போது யமாமா என்ற ஒரு போர்க்களத்தை சந்திக்கிறார்கள். இஸ்லாமிய விரோதிகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியிலே நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு போர்க்களம். அந்த யமாமா என்ற போர்க்களத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அந்த படை புறப்படுகிறது, அந்த சண்டை நடைபெறுகிறது. படை தளபதியாக ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அந்த படையில் ஒரு வீரராக இருந்த இந்த சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையாக அந்த போர்க்களத்திலே போராடியதற்கு பிறகு அதிலே அவர் ஷஹீதாக்கப்பட்டு விடுகிறார். பெருமானார் சொன்னார்கள் அல்லவா, வாழும் போது புகழோடு வாழுவீர்கள், மரணிக்கின்ற போது வீர மரணம் என்ற அந்த நிலையை அடைவீர்கள் என்று சொன்னார்கள் அல்லவா. அது அடுத்த ஆண்டுகளிலேயே நடந்தது. இஸ்லாத்திற்கு எதிராக நடைபெற்ற அந்த கிளர்ச்சியிலே ஈடுபட்ட மக்களை அடக்கி ஒடுக்குவதற்காக நடைபெற்ற அந்த சத்திய போராட்டத்திலே கலந்து கொண்ட சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த போர்க்களத்திலே ஒரு மாவீரராக அவர் ஷஹீதாக்கப்பட்டு விடுகிறார். ஷஹீதாக்கப்பட்டவுடன் அன்றைய மறுநாள், அவர் ஷஹீதாக்கப்பட்ட மறுநாள் இன்னும் சண்டை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார். சஹாபிகள் ஆங்காங்கே கூடாரம் அடித்து தங்கி இருக்கிறார்கள். மறுநாள் என்ன நடக்கிறது என்றால், அந்த போர்க்களத்திலே கலந்து கொண்ட சஹாபிகளில் ஒருவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். தூங்கிக் கொண்டிருக்கிற போது கனவிலே ஒரு காட்சி. என்ன காட்சி என்றால், நேற்றைய தினம் ஷஹீதாக்கப்பட்ட இந்த சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சஹாபியினுடைய கனவிலே வருகிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள், இன்னி ஊசிக பி வசியத்தின் வையாக்க அன் தகூல ஹாதா ஹுல்முன், நான் ஒரு இறுதி உபதேசத்தை உனக்கு செய்கிறேன். கனவிலே சொல்லுகிறார்கள், நான் ஒரு இறுதி உபதேசத்தை உனக்கு செய்கிறேன், இது கனவு என்று சாதாரணமாக கடந்துவிடக் கூடாது. அதையும் சொல்லுகிறார்கள். கனவுதானே, தூக்கத்தில் பல காட்சிகளை காணுவது இயல்புதானே என்று
10ஓடு 11 இதை கடந்து சென்று விடக்கூடாது. நான் ஒரு இறுதி உபதேசத்தை செய்கிறேன், அதை கவனமாக கேட்டுக்கொள் என்று சொல்லிவிட்டு அந்த சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நேற்றைய யுத்த களத்திலே நான் ஷஹீதாக்கப்பட்டதற்கு பின்னால் என் உடலிலே நான் ஒரு விலை உயர்ந்த கவச உடை அணிந்திருந்தேன். அந்த உடையை இன்ன நபர் அவர் என்னுடைய உடம்பில் இருந்து கழட்டி விட்டார். முஸ்லிம்களில் ஒரு நபருடைய பெயரை சொல்லி இன்ன நபர் இன்ன அடையாளத்தோடு இருப்பார், அவர் என்ன செய்தார் என்றால் இறந்துவிட்ட இவருக்கு ஏன் இந்த கவச உடை என்று எண்ணியவராக அவர் அந்த உடையை கழட்டி அவர் எடுத்து சென்று விட்டார். தவறான நோக்கத்தில் எடுக்கவில்லை, போர்க்களத்தில் நமக்கு அது பயன்படும் என்ற எண்ணத்திலே அந்த கவச ஆடையை அவர் எடுத்து சென்று விட்டார். அவர் தங்கியிருக்கக்கூடிய கூடாரம் என்ன இடத்தில் இருக்கிறது என்று அந்த இடத்தையும் அடையாளமாக சொல்லுகிறார்கள். அவருடைய பெயரையும் சொல்லி அவருடைய அடையாளத்தையும் சொல்லி அவர் இப்பொழுது தங்கியிருக்கிற அந்த கூடாரத்தையும் சொல்லி அந்த கூடாரத்திற்கு வெளியே ஒரு குதிரை இந்த மாதிரியான அடையாளத்திலே கட்டி போடப்பட்டிருக்கும். எனவே அவரிடத்திலே போய் என்னுடைய அந்த கவச ஆடையை பெற்று அந்த ஆடை ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்பட வேண்டும். ஒப்படைக்கப்பட்டதற்கு பிறகு என்னென்ன நபர்களுக்கு நான் இவ்வளவு கடன் கொடுக்க வேண்டியது இருக்கிறது, அந்த கவச ஆடையை விற்று அந்த கடன் தொகை நிறைவேற்றப்பட வேண்டும். என்னுடைய அடிமைகளில் ஒருவரை நான் விடுதலை செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தேன், அது முடியாமல் போய்விட்டது, அவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று நான் அபூபக்கர் சித்திக் இடத்திலே சொன்னதாக சொல்லுங்கள். இந்த கவச உடையை வாங்கி தருவதற்கு தளபதி காலித் இப்னு வலீத் இடத்திலே நான் சொன்னதாகவும் சொல்லுங்கள் என்று அந்த கனவிலே சொல்லிவிட்டு காலித் இப்னு சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறைந்து போய் விடுகிறார்கள். இது கனவு என்று சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆதாரபூர்வமான வரலாற்று தகவல்களில் இது எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த கனவு கண்ட அந்த நபி தோழர் மறுநாள் காலை விடிந்ததும் தளபதி காலித் இப்னு வலீத் இடத்திலே போய் சொல்லுகிறார், இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன், இந்த மாதிரி சாபித் இப்னு கைஸ் சொன்னார்கள் என்று சொன்னவுடன் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சஹாபியை அழைத்துக் கொண்டு நேர அந்த நபர் தங்கி இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்கிறார்கள். அதே பெயருடைய நபர், அதே பெயருடைய இடத்திலே அந்த கூடாரம், அதே அடையாளத்தோடு ஒரு குதிரை முன்னால் கட்டி போடப்பட்டிருக்கிறது. கேட்கிறார்கள், நேற்றைய தினம் இந்த கவச ஆடையை நீங்கள் அவரிடமிருந்து கழட்டினீர்களா என்று கேட்க, ஆமாம் என்று அவர் ஒத்துக்கொள்ள அந்த கவச உடை அவரிடமிருந்து பெறப்படுகிறார். நேர கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. இந்த மாதிரி சாபித் இப்னு கைஸ் கனவிலே இப்படி ஒரு வசியத் இறுதி உபதேசம் செய்தார்கள் என்று சொன்னவுடன் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்களும் அந்த வசியத்தை ஏற்றுக்கொண்டு அந்த கவச உடையை விற்று அவர்களுடைய கடன்களை நிவர்த்தி செய்தார்கள். அதோடு மட்டுமல்லாது அவர்கள் சொன்ன மாதிரி அவர்களுடைய அடிமைகளில் ஒருவரையும் விடுதலை செய்வதற்கு கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முயற்சி செய்து அதை நடத்தினார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோமே. இங்கே இஸ்லாமிய வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்றால் கனவிலே சொல்லப்படுகிற வசியத் என்பது மார்க்க அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது அல்ல. கனவினுடைய வசியத்தை மார்க்க சட்டம் அதுதான். ஒருவர் இறப்பதற்கு முன்பாக சில உபதேசங்களை செய்கிறார் என்றால் அது வசியத் என்று அறியப்படுகிறது. அந்த வசியத்தை நிறைவேற்ற வேண்டும். உதாரணமாக சொத்து நிறைய இருக்கிறது, உறவினர்களிடத்திலே இறக்கிற போது சொல்லுகிறார், என்னென்ன நபர்களுக்கு இதிலிருந்து கொஞ்சத்தை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் இறந்து விட்டார் என்றால் நிச்சயமாக அந்த வசியத்து நிறைவேற்றப்பட வேண்டும். இது எப்பொழுது சட்டம் என்றால் உயிரோடு இருப்பவர்கள் செய்கிற வசியத்துக்குத்தான் சட்டமே தவிர கனவில் வந்து சொல்லுவதற்கெல்லாம் மார்க்கத்திலே அதை நிறைவேற்ற வேண்டிய சட்டம் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு சஹாபிக்கு மட்டும் அது நிறைவேற்றப்பட்டது என்று சொன்னால் அது இஸ்லாமிய வரலாற்றிலே இந்த சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டும் நிறைவேற்றப்பட்டது. இதை ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். காரணம் என்னவென்றால் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து பெருமானார் அவர்கள் இவ்வளவு புகழ்ந்து பேசி இருப்பதினால்
அவர் கனவில் சொன்ன வசியத்திற்கு கூட முக்கியத்துவம் உண்டு என்று இஸ்லாமிய வரலாற்றிலே அது நிறைவேற்றப்பட்டது என்பதை பார்க்கிறோம். சொல்ல வந்த செய்தி என்னவென்றால், இஸ்லாமிய சமூகம் ஒவ்வொரு கட்டத்திலேயும் இறைவனிடத்திலே பரக்கத்தை வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த பெருமானார் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இறைவனுடைய பரக்கத்தை வேண்டி பெற்ற பெருமக்கள் அதனுடைய பலாபலன்களை தங்களுடைய வாழ்நாளிலேயும் பார்த்தார்கள். அவர்கள் மரணித்ததற்கு பிறகும் கூட அந்த பரக்கத் இந்த சமுதாயத்தால் பார்க்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்வதற்காக நாம் சொல்லுகிறோம். எவ்வளவு பெரிய புனிதமான ஒரு வாழ்க்கையை அதற்கு சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கிறான். இறந்து போனதற்கு பிறகும் கூட கனவில் வந்து சொன்ன செய்தியும் கூட கலீஃபா அபூபக்கர் சித்திக் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவருடைய வாழ்வும் மரணமும் எவ்வளவு அர்த்தம் நிறைந்ததாக இருந்திருக்கும் என்பதை இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே ரஜபுடைய மாதமும் சரி, இதை அடுத்து வருகிற ஷஅபானுடைய மாதமும் சரி, இறைவனிடத்திலே அதிகமான பரக்கத்துக்களை வேண்டி பெற வேண்டிய மாதங்களாக இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த மாதத்திலேயும் இதற்கு அடுத்து வருகிற ஷஅபான் மாதத்திலேயும் எல்லா வகையான பரக்கத்துக்களையும் நமக்கு தந்தருள் புரிவானாக. எதிர் வருகிற ரமலானை முழுமையாக அடையக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் இறைவன் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.